பிரைஸ் தி லார்ட். இந்த 32வது நாளாக தெய்வீக சுகத்தை பற்றிய தியானத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 2 நாட்களில் தெய்வீக சுகத்தை பற்றிய வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகுந்த சந்தோஷம். தெய்வீக சுகத்தை பற்றி நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் சரீரங்களில் சுகமாக வெளிப்படுவதாக, அற்புதங்களாக வெளிப்படுவதாக, நீங்கள் சுகமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வீர்களாக, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சரீர பிரகாரமாக, உடல் ரீதியாக, மன ரீதியாக, உறவுகள் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, எல்லாவற்றிலும் ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பம். ஆண்டவர் ஒரு நாளும் நீங்கள் கஷ்டப்படுவதை பார்த்து அமைதலாக இருக்கிறவர் அல்ல. உங்களை விடுவிக்கிறவர், உங்களை சுகமாக இருக்கிறவர், உங்களை ரட்சிக்கிறவர். அவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி வேதத்தின் பல பகுதிகளில் நம்முடைய விடுதலையும் சுகத்தையும் ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரை விசுவாசிக்கிற, ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை சரீரத்தில் பலவீனத்தோட, வழியோடு நீங்கள் இருப்பீங்க, வியாதியோடு இருப்பீங்க அப்படின்னா, இன்றைக்கு ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஆண்டவர் பல பகுதிகளில் மனிதர்களுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார். எப்படி அதிகாரத்தை செயல்படுத்த வேண்டும். நேற்றைய தினத்தில் நான் சொன்னேன், அதிகாரத்திலே நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி. இன்றைய தினத்திலும் இன்னொரு பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும் 23ஆம் வசனத்தையும் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேக இடங்களில் சீஷர்களுக்கு சில பாடங்களை இயேசு கற்றுக் கொடுத்தார். அப்படி அவர் கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான பாடம் ஒன்று. அதுவும் எப்படி என்றால், அவருடைய அற்புதத்திலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு மரத்தை பார்த்து பட்டுப்போ என்று சொல்லுகிறார். 24 மணி நேரத்தில் திரும்பி வரும்போது அந்த மரம் பட்டு போயிருக்கிறது, வேரோடு பட்டு போயிருக்கிறது. இதை கண்டு ஆச்சரியப்பட்ட சீஷர்களுக்கு இயேசு தான் செயல்படுகிற விதத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹவு ஹீ ஃபங்க்ஷன்ஸ். அவர் சொல்லுகிறார், தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாக இருங்கள். உங்களுக்கு ரொம்ப முக்கியம் விசுவாசம். இன்றைக்கு சுகத்தோடு இதை நாம் இணைத்து பார்க்கும்போது, சுகத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவன் நான் சுகமாவதை விரும்புகிறார். தேவன் நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் என் சரீரத்தில் வலி இல்லாமல், வேதனை இல்லாமல் இருக்கணுன்றது விரும்புகிறார் அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கணும். அடுத்தது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, மலையை பார்த்து சொல் என்று கற்றுக் கொடுக்கிறார். ஒரு மழை இருக்கிறது, உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு தடை இருக்குன்னா அதை பார்த்து சொல்லு, அதை பார்த்து பேசு. பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்னு சொல்லு. நீ சொன்னதுக்கப்புறம் நீ சொன்னபடி தான் ஆகும்னு சொல்லி உன்னுடைய இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசி. நீ சொன்னபடி நடந்தணும்னு மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். விசுவாசத்தில் நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ, நீங்கள் எதை பேசுகிறீர்களோ, அது கண்டிப்பாக நடக்கும்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நடக்கும் என்கிற ஒரு பாடத்தை இயேசு கற்றுக் கொடுக்குறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளை, மழை அப்படின்ற இடத்துல ஒரு வியாதின்னு வச்சுக்குவோம், ஒரு கடன் வச்சுக்குவோம், ஒரு போராட்டம்னு வச்சுக்குவோம், ஒரு தேவைன்னு வச்சுக்குவோம். இது இருக்கும்போது பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்றால், ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்னு நான் பார்க்குறேன், ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். தவறில்லை. ஆனால் அதை தாண்டி ஒரு காரியத்தை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். இல்லை, இந்த மலையை நான் பெயர்த்து போடணும்னு இல்லை, நீ சொல்லு, மலை பெயர்ந்து போகும். நீ பேசு. எவனாகிலும் விசுவாசம் உள்ளவனாய் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பேசினால். இன்றைக்கு இந்த வீடியோ மூலமாக என்னோடு இணைந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் சரீரத்தின் அவயவத்தில் இருக்கிற வலியை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் காலில் வலி இருக்கா, வயிற்றில் வலி இருக்குதா, உங்கள் எலும்புகளுக்குள்ளே வலிக்குதா, சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த வலி என் சரீரத்தை விட்டு வெளியேறு. இந்த வலி என் சரீரத்தில் இருக்கக்கூடாது. நான் வலியோடு இருக்க சிருஷ்டிக்கப்படவில்லை. வலி என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடாது என்று நீங்கள் வலியை பார்த்து பேசுங்கள், வியாதியை பார்த்து பேசுங்கள், பலவீனத்தை பார்த்து பேசுங்கள், சூழ்நிலையை பார்த்து பேசுங்கள். பல நேரங்களில் சூழ்நிலையை எடுத்துகிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து பேசுகிறோம். ஆனால் இங்கே நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, ஆண்டவர் நாமத்தை சொல்லி சூழ்நிலையிட்ட பேசுங்க. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி உங்கள் சரீரத்திற்கு, பாருங்கள், இயேசு ஊழியம் செய்த நாட்களில் அவர் பேசுகிறார். அவருடைய வார்த்தைக்கு எல்லாம் செவி கொடுக்கிறது. காற்றும் கடலும் அடங்குகிறது, மரம் செவி கொடுக்கிறது, மீன் செவி கொடுக்கிறது, மனிதர்கள் செவி கொடுக்கிறார்கள். எல்லாமே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது.
நீங்களும் நானும் அவரை போல தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா இன்றைக்கி நம்ம பிரச்சனையை பார்த்து பேசணும், சூழ்நிலையை பார்த்து பேசணும், பலவீனத்தை பார்த்து பேசணும். நீங்கள் ஒரு நாள் எழும்புறீங்கன்னா நீங்கள் தனியாக உட்காந்து பேசுங்க. செல்ஃப் டாக் டு யுவர் செல்ஃப், டாக் டு யுவர் பாடி. உங்களுடைய சரீரத்தை பார்த்து நீங்கள் பேசுங்கள். நீங்கள் வேறு, உங்கள் சரீரம் வேறு. நீங்கள் இந்த சரீரத்தில் குடியிருக்கிறீர்கள். இந்த சரீரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் இந்த சரீரத்திற்கு சொல்ல வேண்டும், இந்த சரீரத்தில் வியாதி இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் வலி விலகு, வியாதி விலகட்டும், பலவீனம் நீங்கட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், அவருடைய ஜீவன் உண்டாகட்டும் என்று சொல்லி நீங்கள் இந்த சரீரத்தை பார்த்து பேசுங்கள். பாதிக்கப்பட்ட அவயவங்களை பார்த்து பேசுங்கள். பாருங்க, இயேசு ஊழியம் செய்த நாட்களில் அநேகரை பார்த்து அவர் பேசுகிறார். அவர் பேசும்போது அங்கே அற்புதங்கள் நடக்கிறது. அவர் சொன்னால் மற்றவர்களுடைய சரீரங்களில் சுகம் உண்டாகிறது. அதை போலவே இன்றைக்கு நம்முடைய அதிகாரத்தை தேவன் எப்படி செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், உங்களுடைய சரீரத்திற்கே நீங்கள் பேசுங்கள். உங்களுடைய சரீரத்திற்கு நீங்கள் கட்டளை கொடுங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி ஆகும். நமக்கு என்ன பிரச்சனைனா, சிலதெல்லாம் சொல்கிறோம், ஆனால் சந்தேகப்படுறோம். நமக்குள்ள டவுட் வந்துடுது. நம்ம மாற்றி யோசிக்கிறோம், ஒருவேளை நடக்கலைன்னு என்ன பண்ணுறது. சந்தேகப்படாமல், சந்தேகம் அவிசுவாசம்னு இன்னொரு வார்த்தை சொல்லலாம். சந்தேகம் அவிசுவாசம் இதுதான் நம்மளை என்ன பண்ணுதுன்னா, அற்புதத்தை பெறக்கூடாதபடி, சுகத்தை பெறக்கூடாதபடி நம்மை தடுக்கிறது. சந்தேகத்தை நீங்கள் வெளியேற்றி அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசிங்கள். நிச்சயம் சுகமாகும், ஆரோக்கியம் உண்டாகும், நான் சரியாயிருவேன், எனக்கு அற்புதம் நடக்கும். நம்ம நிறைய நேரங்களில் வியாதியை பற்றி பேசுகிறோம். இப்போ மருத்துவர் நமக்கு ஒரு அறிக்கை சொல்லிட்டாங்கன்னா, இதை போய் எல்லாத்தையும் சொல்கிறேன், எனக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த வியாதி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி பேசும்போதெல்லாம் மறுபடியும் நான் எதை தான் பேசுகிறேன்னா, மலையை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறேன். எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறது, இப்படி ஒரு பலவீனம் இருக்கிறது, இப்படி ஒரு வலி இருக்கிறது, இப்படி ஒரு நோய் இருக்கிறது. மலை இருக்கட்டும். இயேசு என்ன கற்றுக் கொடுக்குறார்? மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு பேசு, மலையை பற்றி பேசாத. பல நேரங்களில் நம்மை அறியாமல் நம்முடைய பலவீனத்தை அதிக நேரங்கள் மற்றவர்களிடத்தில் பேசுகிறோம். நம்முடைய வியாதியை, நம்முடைய மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையும் பேசுகிறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த வியாதியை பார்த்து பேசுங்கள். இப்படி மருத்துவர் சொல்லியிருக்கலாம், இப்படி ஒரு வியாதி எனக்கு இருக்கலாம், என் சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம், வலியை நான் இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கலாம், ஆனாலும் அந்த வலியை பார்த்து நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் என் சரீரத்தை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி சுகமாவதாக, இயேசுவின் நாமத்தில் இந்த பலவீனம் நீங்குவதாக என்று சொல்லி உங்களுடைய வார்த்தைகள் சந்தேகப்படாமல் தைரியமாய் வியாதியை பார்த்து, பலவீனத்தை பார்த்து நீங்கள் பேசுங்கள். இயேசு சொன்னார், அப்பொழுது அந்த மலை பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும், நீ சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொல்றார், ப்ராமிஸாக சொல்கிறேன், இது நடக்கும். இன்னைக்கு நம்ம அதை பயிற்சி செய்வோம். உங்களுடைய சரீரத்தில் பலவீனத்தோட, வியாதியோடு இருப்பீங்கன்னா, வலியோடு இருப்பீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் வலியை பார்த்து பேசுங்க, உங்கள் பலவீனத்தை பார்த்து பேசுங்க, உங்கள் வியாதியை பார்த்து பேசுங்க. மருத்துவருடைய அந்த ரிப்போர்ட், அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்து பேசுங்க. இது இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, இந்த ரிப்போர்ட் மாறணும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய சரீரத்தை பார்த்து நீங்கள் பேசும்போது உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஒவ்வொரு நாளும் தெய்வீக சுகத்தை பற்றிய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த 40 நாட்கள், இன்னும் சில நாட்கள் நாம் கேட்க போகிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் விதை போல உங்கள் வாழ்க்கையில் விதைக்கப்படுகிறது. தியானிங்கள், யோசித்து பாருங்கள், இந்த வசனங்களை தியானித்து அதை செயல்படுத்தி பாருங்கள். அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்கன்னா பாஸ்டர் செல்வின் ஈரோடு அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு இதை அனுப்பி வையுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவர்களும் இந்த வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வீடியோ மூலமாக என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி. உடைய நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைக்காக நன்றி. இப்பொழுது அவளுடைய சரீரத்தை வேதனைப்படுத்துகிற, பலவீனத்திற்குள்ளாக்குகிற, வலியை கொடுக்கிற எல்லா பலவீனங்களையும், வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறு என்று கட்டளை எடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய விசுவாசம் உடையவர்களாய் ஒவ்வொருவருடைய சரீரத்தை பார்த்து பேசுகிறேன். அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். உடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்பதினால், இதை விசுவாசிப்பதனால், இதை பயிற்சி செய்வதனால் ஒரு பெரிய விடுதலை, ஆரோக்கியம் அவருடைய சரீரத்தில் உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன். வலி நீங்கி, வேதனை நீங்கி உம்முடைய பிள்ளைகள் சுகமாக இருப்பார்களாக, ஆரோக்கியமாக இருப்பார்களாக, சந்தோஷமாக இருப்பார்களாக. அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் நல்லவர். நாளை இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.